ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தருடைய அநாதி சிநேகம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நாளுக்கென்று வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை நாம் அங்கு வாசிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் தள்ளாடுகிறார்கள். சீராய் நடந்தவர்கள் தள்ளாடுகிற நிலைமை ஏற்படுகிற போது வேதம் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களோடு கூட இருந்து உங்கள் தள்ளாடுகிற நேரத்திலே உங்களுக்கு ஆதரவு செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். பாரம் அதிகமாக கால்கள் தள்ளாட ஆரம்பிக்கிறது. மனதில் எண்ணங்களில் பாரம் அதிகமாக வாழ்க்கை தள்ளாட ஆரம்பிக்கிறது. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? நமக்கு ஆதரவு செய்ய கர்த்தர் இறங்குகிறார். அதுதான் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை தள்ளாடுகிற சூழ்நிலையில் இருக்குமானால் ஒன்று நிச்சயித்து கொள்ளுங்கள், கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வையுங்கள். மனுஷர் மேல் பாரத்தை வைக்க முடியாது. நம்முடைய பாரத்தை எல்லாம் வைக்கக்கூடிய ஒரு பாதங்கள் உண்டு, அது கர்த்தர். அவருடைய பாதத்திலே வைப்போம். எந்த சூழ்நிலையில் சங்கீதக்காரன் இதை வார்த்தை எழுதுகிறார் என்றால், நீங்கள் அந்த 55ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கிற போது மனுஷர்களால் அவர் தள்ளாடினார் என்று பார்க்கிறோம். மனிதர்களால் வந்த அந்த சூழ்நிலை தள்ளாடும்படிக்கு அவருடைய சூழ்நிலைகள் மாறினது. 2ஆம் வசனம் துன்மார்க்கர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் பழி சாட்டி குரோதம் கொண்ட மக்கள். இவர்களால் வந்த தள்ளாடுதல் நீங்கள் தொடர்ந்து வாசித்தால் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே நிந்தித்தவன் விரோதமாய் பெருமை பாராட்டினவர்கள், இவர்கள் நிமித்தம் வந்த தள்ளாடுதல். 15ஆம் வசனத்தை வாசிக்கும்போது தொடர்ந்து பிடிக்கிறவர்கள். பிரியமானவர்களே, பொல்லாங்கு, அவர்கள் உள்ளத்தில் பொல்லாங்கு இருக்கிறதாம். பொல்லாங்கு நிறைந்த மனிதர்கள் என்று தாவீது சொல்லுகிறார். இப்படிப்பட்டவர்களினால் வந்த தள்ளாடுதல். பிரியமானவர்களே, உள்ளத்தில் பொல்லாங்கு. அதனால்தான் ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு விரோதமாக எழும்புகிறான். சொந்த சகோதரனை கொலை செய்கிறார்கள். வேதத்தில் அப்படி ஒரு சம்பவம் இருக்கிறது. காயின் எழுந்து தன் சகோதரராகிய ஆபேலை கொலை செய்து போட்டான். இருதயம் பொல்லாங்கால் நிரம்புகிறது. பிரியமானவர்களே, இது நிமித்தம் அந்த தள்ளாடுதல். அதே அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்லுகிறது, எதிர்த்தவர்கள் 1-2 பேரில் திரளாய் கூடி எதிர்த்தார்களாம். 20ஆம் வசனம் சொல்லுகிறது, விரோதமாய் தங்கள் கைகளை நீட்டினவர்கள். திரும்ப வாசித்து பாருங்கள். 21ஆம் வசனம், அவர்கள் வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவானவைகள், ஆனால் அவைகள் உருவின பட்டயங்கள். வெண்ணெயைப் போல மெதுவான வார்த்தைகள், அவர்கள் இருதயமோ யுத்தம். ஆல்வேஸ் அட் வார். பிரியமானவர்களே, வார்த்தைகள் மென்மையான வார்த்தைகள், ஆனால் இருதயத்தை பார்க்கும்போது யுத்தம். எவ்வளவு மாய்மாலமான மனிதர்கள் நடுவிலே வாழ்கிறோம். நிறைய பேர் ஒருவேளை உங்களை குட் மார்னிங் என்று சொல்லலாம், ஆனால் மனசுக்குள்ள பேட் மார்னிங் நினைத்து கொண்டு இருப்பார்கள்.
அப்படிப்பட்ட மனிதர்கள் நடுவிலே தள்ளாடுகிற சூழ்நிலை வரும் பொழுது தேவ ஆலோசனை என்ன, இந்த பரிசுத்தவானுடைய அனுபவம் என்ன? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். நீங்களே சுமக்காதிருங்கள். நீங்களே மனதிலே அந்த கசப்பை வைத்து கொண்டிருக்காதிருங்கள். உங்கள் தள்ளாடுதலை தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஆதரவு செய்யும்படி இறங்கி நிற்கிற தேவன். நீங்கள் தாவீதின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் மனைவியே அவனை அவமதித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மாமனார், சொந்த மாமனார் அவனை கொலை செய்ய அவனை துரத்தினான் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு சூழ்ந்திருக்கிறவர்களால் வந்த வேதனையாக இருக்கலாம். You may be despised. உங்கள் கணவரே உங்களை அவதூறாய் பேசலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிற தெய்வம். 1 சாமுவேல் 30 வாசிக்கிற போது தாவீதும் அவன் மனுஷரும் என்று எழுதியிருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான மனுஷர் உண்டு. இன்றைக்கும் ஒரு சில மனுஷர்கள் உங்களோடு இருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது தாவீதும் அவன் மனுஷரும். ஆனால் சூழ்நிலைகள் கடினமான போது 6 சொல்லுகிறது தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அவன் மனுஷரே அவன் மேல் கல்லெறியும்படி எத்தனம் பண்ணினார்கள். They wanted to stone David. பிரியமானவர்களே, கடினமான சூழ்நிலைகள் அது. அந்த அந்த வேதனையெல்லாம் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதை ஆதரித்தாரா? நிச்சயமாய் ஆதரித்தார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தாவீதுக்கு உண்டானது. 8 வாசிக்கிறது. 1 சாமுவேல் 30 வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாவீதோடு பேசினார். ஹல்லேலூயா. மனிதர்கள் விரோதமாய் பேசும் பொழுது, மனிதர்கள் பேசாமலே இருந்து விடும்போது பிரியமானவர்களே மனசு சஞ்சலப்படுகிறது. ஆனால் தேவன் ஆதரவாய் இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. God answered David. Praise God. உங்களுக்கு பதில் கொடுக்கிற, உங்களோடு கூட பேசுகிற, தம்முடைய ஆதரவை தெரிவிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். என்ன வார்த்தை சொன்னார்? நீ எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய். நீ எல்லாவற்றையும் you will recover all. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் ஆதரவாய் இருந்தால் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் திருப்பிக் கொள்ளுவீர்கள். பல காரியங்களை இழந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்த சமாதானத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுவாய். நீ இழந்த ஆசீர்வாதத்தை, நன்மையை திரும்ப பெற்றுக்கொள்வாய். நீ இழந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுவாய். எந்த ஆதரவை நீ இழந்தாய் என்று நிற்கிறாயோ, ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு இருந்த ஆதரவுகள் உங்களை விட்டு விலகி போயிருக்கிறது. நீங்கள் கர்த்தர் மேல் பாரத்தை வையுங்கள். உங்களோடு பேசுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். Keep your communication alive with God. மனுஷரை தூர போயிருக்கலாம், ஆனால் சமீபமாக கர்த்தர் வருகிறார். அவரை மேல் உங்கள் பாரத்தை வைத்து விட்டால் அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். நீங்கள் பாரத்தை வைத்து கொண்டே இருந்தால் அந்த பாரம் உங்கள் காதுகளை அடைத்துவிடும், உங்கள் இருதயத்தை அடைத்துவிடும். கர்த்தர் பேசுகிறதை கேட்க முடியாது. நீங்கள் நிறைய பேர் சொல்லுகிறார்கள், ஐயா கர்த்தர் என்னோடு பேசலையே. பேசுவார். எப்பொழுது? உங்களை ஃப்ரீயாக்கி கொள்ளுங்கள். உங்கள் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் ஆலோசனை சொல்லுகிறது. அந்த பாரம் வெளியே போனதுமே உங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அந்த இருதயத்தில் தேவன் பேச ஆரம்பிப்பார். கர்த்தர் பேசுகிறது கேட்கும். தேவன் சொல்லுவார், என் ஆதரவை தேடி வந்த மகளே, உனக்கு நான் ஆதரவு செய்வேன். நீ மனுஷனுடைய ஆதரவை இழந்து போய் நிற்கலாம். கர்த்தர் உனக்கு ஆதரவு செய்ய உன்னோடு கூட பேசுகிறவர். நீ திருப்பிக் கொள்ளுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் பொருள் இருக்கும், பணம் இருக்கும், ஆனால் நிம்மதி இல்லை. நிம்மதி இல்லை. இரவும் பகலும் தூக்கத்திலே கூட புலம்புகிற அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் தேவன் ஆதரவாய் இருக்கார். ஹல்லேலூயா. கர்த்தர் தமது ஆதரவை விளங்க பண்ணுகிற தேவன்.
தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அறிந்த பின்பும் மனிதர்கள் விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் தாவீது கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறதை உணர்ந்ததினால் அவருக்குள்ளே ஒரு திவ்ய சுபாவம் இருந்தது. a divine quality. he kept quiet. அவன் கர்த்தர் மேல் தன் பாரத்தை வைக்க கற்றுக்கொண்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று இருக்கு. சகலத்தையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த தேவன் உங்களுடைய தேவன். திஸ் குட் காட். ஆம் பிரியமானவர்களே, இதை போல தான் யோபுவின் வாழ்க்கையிலும் யோபு 42:11 சொல்லுகிறது, அவனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் திரும்ப அவனிடத்திலே வந்தார்கள். தூரமாய் போனவர்கள். சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் எல்லாரும் உங்களோடு இருப்பார்கள். கஷ்டப்படுகிற நேரத்தில் விலகி போய் விடுவார்கள், தூரமாகி விடுவார்கள். சிநேகிதரும் அந்நியரை போல மாறுகிற நேரங்கள் உண்டு. ஆனால் யோபுவின் வாழ்க்கையிலே தேவன் ஆதரவாய் இருந்ததை கண்டு அந்த மனுஷனுக்கு அறிமுகமானவர்கள் எல்லாரும் திரும்ப அவனிடத்திலே வந்தார்கள் என்று இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உறவுகள் எல்லாம் பிரிந்திருக்கலாம். தேவன் உங்கள் மேல் ஆதரவாய் இருக்கிறதை விளங்க பண்ணும் பொழுது உங்களை தேடி வருவார்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய முகத்தை தேடுங்கள், கர்த்தரையே தேடுங்கள், கர்த்தருடைய ஆதரவுக்குள்ளேயே இருங்கள். அவர் ஆதரவு உங்களுக்கு உண்டென்று உங்கள் இருதயத்தை திடப்படுத்தி கொள்ளுங்கள். பி கரேஜியஸ். இன்னைக்கு நிறைய பேர் பயந்து விட்டு மிகவுமாய் சோர்ந்து போய்விடுகிறார்கள். திடமனதாக இருங்கள். பி ஆஃப் குட் கரேஜ். உங்களோடு கூட பேசுகிற தேவன் இருக்கிறார். எதற்கு? எல்லாரும் அறிமுகமானவர்கள் எல்லாரும் தேடி வரும்படி செய்கிற தேவன். அவன் எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். 2 மடங்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, யோபு 23:2 சொல்லுகிறார், அவருடைய அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்பட்டது. உங்கள் அங்கலாய்ப்பெல்லாம் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் மேல் வைங்க. நாம் இப்போ ஜெபிப்போம். இப்பொழுது கர்த்தருடைய ஆதரவு உங்கள் மேல் இருக்கிறதை தேவன் விளங்க பண்ணுவார். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இயேசு என்கிற நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் ஆதரவு கிடைக்கட்டும். அந்த ஆதரவை பெற்றுக்கொள்ளும்படி இந்த பாரத்தை எல்லாம் உம்மேல் வைத்துவிட உதவி செய்யுங்கப்பா. உடைந்து போன, நொந்து போயிருக்கிற, அங்கலாய்த்து கொண்டிருக்கிற சகோதரனை பாரும், சகோதரியை பாரும். மனம் இரங்கும். மனிதர்கள் நிமித்தம், பொல்லாதவர்கள் நிமித்தம் மனம் நொந்து போனவர்கள், தகப்பனே, வாயிலே வெண்ணையை போல வார்த்தைகள், இருதயமோ யுத்தம். மனம் இரங்கும் ஆண்டவரே. அப்படி நொந்து போன ஒவ்வொரு மேலும் உடைய ஆதரவான கரம் அமரட்டும். ஆசீர்வதியும். அவள் இழந்து போனதை திருப்பி கொள்ள செய்யுங்க. கர்த்தர் தூக்கி விடுங்க. இழந்து போன அவனுடைய மதிப்பு திரும்ப பெற்றுக்கொள்ளப்படட்டும். ஆண்டவரே, அந்த ஸ்டேட்டஸில் திரும்ப அந்த பிள்ளைகளை கொண்டு வரோம். உம்மாலே உயர்த்தப்படட்டும். தகப்பனை நிலை நிறுத்துங்க. இனி அவங்க தள்ளாடவே கூடாது சுவாமி. அவங்க தள்ளாடினது போதும். அவர்களை திடப்படுத்துவீராக. இப்பொழுதும் உடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக நன்றி. நிலை நிறுத்தும்படி உம்முடைய ஆதரவை விளங்க பண்ணுவதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்தும். காரியங்களை மாற்றுகிற தேவன் நீர். உம்முடைய வல்ல கரம் அவர்களோடு இருக்கட்டும். உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி அவங்க இருதயம் லகுவாகட்டும் அப்பா. அற்புதங்களை எடுத்துக்கொள்ளுகிறோம். பிளஸ் எவ்ரிபடி. ஒவ்வொரு குடும்பத்திலேயும், ஒவ்வொரு சகோதரன் சகோதரி மேலேயும், ஒவ்வொரு பிள்ளையின் மேலேயும் உடைய கரம் இப்பொழுது ஆதரவான கரம் அமருவதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனிய நாளாக இந்த நாள் இருக்கட்டும். அவருடைய வாழ்க்கையெல்லாம் இனிய வாழ்க்கையாக மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம் இயேசு இரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.